ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். அனைவருக்கும் பணிவிழும் காலை வணக்கம். ஏன்னா பனிச்சாரலோட அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரோஜாக்கள் எல்லாமே மலர்ந்துருக்கு. எனக்கு மட்டும்தான் பிடிக்கும், நான் மட்டும்தான் ரசிக்கிறேன் அப்படின்னு நினச்சதை தாண்டி நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரோஸ் வந்து நல்லா காட்டுங்கக்கா, க்ளோஸாக காட்டுங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறுபடியும் கேட்டே இருந்தனால சரி ஒரு லாங் வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லா செடியிலையும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா ரோஸ் இருக்குது. அப்படியே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரோஜாக்களை பார்த்து ரசிக்கலாம். ரோஜாக்களை பார்த்து ரசிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக வந்து செந்தூர நிற ரோஜாலேருந்து ஆரம்பிக்கலாம். 2 ரோஸ் இருக்குது, நல்லா வந்து பூத்திருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. இதனுடைய நிறம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரோஸ் எடுத்துட்டேன். இந்த ரோஜா வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நிறைய கொத்து கொத்தாக வந்து டபுள் ஷேடில் பூத்துருந்தது இல்லையா? ஒரு 6 ரோஸ்க்கு எடுத்தேன், ஒன்று மட்டும் இருக்குது, அது இன்னும் எடுக்கல. அதுக்கப்புறம் அழகான இந்த லைட் பிங்க்குங்க, நானும் ரோஜாவும் வந்து இன்னைக்கு மேட்சிங்காக இருக்கும். 2 ரோஸ் இருக்குது, இதில் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரோஸ் வந்து ஒரு சகோதரி வந்து ப்ளீஸ்க்கா எனக்கு க்ளோஸாக காட்டுங்கன்னு கேட்டாங்க. குறிப்பாக அவங்களுக்காகவே இந்த பதிவுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ், அருமையான நிறம், வாசனையும் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேயும் ஒரு பூ இருக்குங்க, நிறைய மொட்டுக்களும் வந்து வச்சிருக்கு. ஒரு பூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொட்டிடுச்சு, மொட்டுக்கள் கூடவே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க இந்த ரோஸ் வந்து, இதுவுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. அருமையான நிறம்ங்க, ஒவ்வொரு ரோஸுமே தனித்தனியான ஒரு அழகு. இந்த பிங்க்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் வந்து நிறம் மாறிடுச்சு செடியிலே இருக்கிறதால. இதுதான் ஒரிஜினல் கலர், சூப்பராக இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் வந்து எல்லோ ரோஸ்ங்க, சூப்பராக பூத்துருக்கு. ஒரு ரோஸ் எனக்காகவே மலர்ந்த மாதிரி இருக்குது, அருமையாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த ரோஸை பார்க்குறதுல. அருமையான நிறம் இந்த எல்லோ ரோஜா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் வந்து இந்த எல்லோ ரோஜா. எல்லோ ரோஜா பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எல்லோ ரோஜா. வீடியோஸ் பார்த்துட்டு எங்கள் ஊரில் வந்து மருமகளாக வந்தவங்க அவங்க கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, சந்தியா எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே தெரியுதுங்கன்னு, உங்களுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட்ன்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த ரோஜாவும் பாருங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான நிறம் தான். ஒவ்வொரு ரோஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி அழகு, அந்த நிறம் அதுவுமே தனி அழகு தான். பார்க்க அப்படியே ஆசையாக இருக்குது. அதுவும் இந்த பனிச்சாரலில் வந்து பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். மனசில் வந்து என்ன சோகம் இருந்தாலும் இந்த செடிகளில் இருக்க பூக்களை பார்க்கும்போது அப்படியே அதை நம்ம சிரித்து பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து கொத்து கொத்தாக பூத்துருக்குங்க. அங்கே மேலே வச்சுருக்கோம் இல்லையா டபுள் ஷேட் ரோஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோவில் தான் பூக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து ஆரஞ்சு நிறம் வருது. அதையும் போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்மை நிற ரோஜா, நேற்றுக்கு மட்டும் நேற்றா சொல்லியிருந்தா 50 ரோஸ் இருக்குன்னு. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா நேற்று இருந்த மொட்டெல்லாம் வந்து இன்னைக்கு மலர்ந்துருக்கும். எப்படியும் ஒரு 60 பூக்களுக்கு மேலே தான் இருக்கும் அதில். அதையும் வந்து நல்லா க்ளோஸில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒயிட் ரோஸ் பாருங்கள், அவ்வளோ வந்து சூப்பராக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. என்னதான் வந்து இது கொத்து கொத்தாக பூக்குன்னு நம்ம சொன்னாலும் கேர் எடுத்து நம்ம வந்து அதுக்கு நிறைய வந்து உணவுகள் கொடுக்கும்போது அது இன்னும் நிறைய மலருதுங்க. அவ்வளோ பூ இருக்குது. இவ்வளோ பூ நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ரோஜாக்கள் தான். அதனால் நான் எப்போவுமே இந்த ரோஜாக்கள், இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த டீயோட திப்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் தோலோட அந்த ஜூஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் ஊற்றுவேன். அங்கே ரோஜா இருக்கும் பார்த்திங்களா, அப்போல்லாம் நிறைய பூக்கும் கொத்து கொத்தா. உண்மையே சொல்லணுன்னா நாங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொத்து கொத்தா இருந்தது. ஏன்னா அப்போ வந்து செடிகள் கம்மி தான் இல்லையா? ரோஜாவை நான் வந்து தனியாக கேர் எடுத்து வந்து பார்த்துப்பேன். இப்போ என்னால் கொஞ்சம் முடியல, பட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய கொத்து கொத்தா எல்லா செடியும் பூக்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்துடுச்சுங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஞ்சாமிர்தம் கூட கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்டேன். அதுவுமே நல்ல ஒரு ஊட்டச்சத்து தான். அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர் சொல்லியிருந்தேன், ஒரு சிலர் அது புரியலக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மீல் மேக்கரை கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு இல்லை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் கலந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒவ்வொரு ஜக்குன்னு நீங்கள் ஊற்றுங்க. அரைச்சிட்டு தான் ஊற்றணும். அரைச்சிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஜக்குன்னு ஊற்றிட்டு வாங்க. ரோஜா வந்து சூப்பராக பூ வருது, நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அந்த ரோஜாவை பார்க்கலாம் வாங்க. இந்த ரோஸ் தாங்க சொன்னேன், இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தில் அவ்வளோ அரும்பு இருக்குது, 4 பூக்கள் வந்து மலர்ந்துருக்கு. இந்த ரோஜா ரொம்ப அழகாக இருக்குது, வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் பார்த்த ரோஜாக்களையே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரோஜாவை ரொம்ப பிடிக்குன்னா ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. இது பாருங்கள், ஒரு கொத்தில் நிறைய அரும்பு இருக்குது.
ஃபர்ஸ்ட்டு பூக்கும்போது இந்த ஆரஞ்சு கூட இருக்காது, எல்லோ தான் இருந்தது. அதுக்கப்புறம் பூக்கள் பூக்க பூக்க அப்படியே நாட்கள் ஆக ஆக இந்த ஆரஞ்சும் சேர்ந்து வருது. அருமையான நிறம்ங்க இது வந்து எல்லோவும் ஆரஞ்சு கலந்த நிறம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூத்த பூக்கள். இது பக்கத்துலேயே இங்கே ஒரு ரெட் ரோஸும் இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது. ரெட் ரோஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த டபுள் ஷேட் ஆரஞ்சு நிற பூக்களும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் கேட்டதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு எடுத்து இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.